சரியா? ரஹீம். ஜஹீரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் போட்டியினை நடாத்துவது தொடர்பான ஊடக மாநாட்டில் உங்களை சந்திப்பதில் அடைகின்றோம். இன்றைய இந்த நிகழ்வினை ஆரம்பிக்கும் முகமாக இந்த அமர்வினை நாங்கள் ஆரம்பம் செய்கிறோம். எனவே அவரவர் பிரார்த்தோடு இந்த நிகழ்வினை بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين صراط المستقيم الذين أنعمت عليهم غير المغضوب. அனைவருக்கும் நன்றிகள். ஜஹீரி கல்லே சாஹிப் பெருமிதம் தினம் இது தொடர்பான வழங்குவதற்காக ஊடக சந்திப்பொன்றினை ஏற்பாடு செய்து அளிப்பதற்காக நாம் அன்போடு அழைப்பது 1993 மற்றும் 96 பேட்சினை பிரதிநிதித்துவப்படுத்தும் UK காலிதீன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். Olympiadi. அஸ்ஸலாமு அலைக்கும். இங்கு வருகை வந்து எமது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை வந்திருக்கின்ற எமது தோழர்கள் சகோதரர்கள், எமது இந்த சாயரா கல்லூரியிலே கல்வி பாடசாலையிலிருந்து வெளியில் சென்றாலும் உயிரிருக்கும் வரை எமது தாய் பாடசாலைக்காக பாடுபடுவோம் என்ற ஒரு வைராக்கியத்தோடும் வாஞ்சனையோடும் இங்கு வருகை தந்திருக்கின்ற அனைத்து தோழமைக்கும் வருக வருகவன வரவேற்று எமது குறுகிய அழைப்பேற்று வருகை தந்திருக்கின்ற பாடசாலையின் அபிவிருத்தி சங்க செயலாளர் டாக்டர் சனுஷ்காரியப்பர் அவர்களையும் 90 பெஞ்ச் இந்த சைரியன் பிரீமியர் லீக் லெஜண்ட் பிரீமியர் லீக்கிலே கலந்து கொண்டிருக்கின்ற 90, 92, 94, 95, sorry 93, 94, இதில் எதற்காக 94 பெஞ்ச் அவர்கள் விளையாடுவதற்கு யாரும் இல்லை என்ற காரணத்தினால் அதில் வர இருக்கின்ற ஒரு பெஞ்சை விட வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டிருந்துச்சு. ஏன்னா நாங்கள் ஒரு 8 அணிகளை கொண்டு 8 பெஞ்சுகளை சைரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் ஆரம்பிப்பதற்கு எத்தனைத்து முஸ்தீபுகள் செய்திருந்தோம். இருந்த வகையிலும் 94ஆம் ஆண்டு பெஞ்ச் அவர்களது விளையாடுகின்ற வீரர்கள் இல்லை என்ற காரணத்தினாலும் அவர்கள் பல வெவ்வேறு பிரதேசத்தில் இருக்கின்ற காரணத்தினாலும் நீங்கள் வைத்திருக்கின்ற இந்த மாதத்திலோ அல்ல வேறு தினங்களிலோ விளையாட முடியாது என்கின்ற ஒரு காரணத்தை கூறியதன் பிரகாரம் 8வது பேட்சை விடுத்து நாங்கள் 6 அணிகள் 92, 93, 95, 96 ஆகிய அணிகள் பங்கு பற்றுகின்றன. இது ஏனென்றால் இந்த எங்களுக்குள் ஒரு பிரீமியர் லீக்கிலே விளையாடுகின்ற பொழுது வயதுக்கு அப்பால் விளையாடக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்பட்டது. அதே நேரம் இந்த லெஜண்டில் இருக்கின்ற இந்த வீரர்களை கொண்டு ஏனையவர்கள் ஒரு நையாப்பு செல்லமாக விளையாடக்கூடிய, அதே நேரம் நாங்கள் அந்த நேரத்தில் சொல்லியிருந்தோம் அந்தந்த பெஞ்சுக்கு ஏற்ற வகையில் ஒரு 2-3 வருஷம் கூட, ஆனால் அது ஏதோ அவர்களால் ஒரு வருடம்
1.5 வருடங்கள் இருந்தும் அதை நாங்கள் மீண்டும் ஒரு ப்ரோ பண்ணுங்க என்று சொல்லியும் அவர்கள் அதனை நாங்கள் போட்டதுதான் குர்ஆன் ஆயத்து மாதிரி சொல்லிவிட்டார்கள். அதுக்கு பிற்பாடுதான் எங்களுக்குள்ள ஒரு உத்வேகமும் ஒரு எண்ணமும் வந்தது. இன்ஷா அல்லாஹ் இனிவரும் காலங்களில் சைரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் ஒன்றை நாங்கள் 45 வயசுக்கு மேற்பட்டவர்களிருந்து, அதாவது ஒரே அந்த ஒரு 2 வருட 3 வருட கெப்புக்குள் இருக்கின்ற விளையாடி எமது திறமைகளை வெளிப்படுத்துவோம். ஆனால் இருந்து நாங்கள் சலைத்தவர்கள் அல்ல. 90 என்றாலும் சரியா 91 இருந்தாலும் கடந்த கால போட்டி பாடசாலைக்காக இதில் கலந்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடும் உத்வேகத்தோடும் 2000 ஆண்டு பெற்ற அணியினரும் 91 92 அணியினர் மிகவும் சிறப்பாக விளையாடினார்கள். அதனால அவ்வாறான விளையாட்டை நாங்கள் கண்டுகளித்திருந்தோம். இருந்தும் நாம் அந்த குறிப்பிட்ட ஒரு வயது எல்லைக்குள் விளையாடினால் நல்லம் எமது திறமைகளை நாங்களே பகிர்ந்து கொள்வோம் என்கின்ற ஒரு நிர்பந்தம் காரணமாகத்தான் இந்த சைரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் என்ற ஒரு சுற்று போட்டியினை ஆரம்பித்திருக்கின்றோம். அந்த வகையில் அது தொடர்பான மேலதிக விவரங்களை எனது தோழர் நஜாகத் அவர்கள் இது தொடர்பாக அறிவிப்பார்கள். எனவே நாம் இதில் ஏதாவது உங்களுக்குள் நேரங்கள் பிந்திருந்தால் அதுக்காக முதற்கண் மன்னிப்பு கோரியவனாக, என்னால் காலநிலை இன்று கொஞ்சம் பாதகமாக இருந்தாலும் சாதக நிலைக்கு வந்திருந்தது. எனவே மீண்டும் ஒரு முறை இங்கு வருகை வந்திருக்கின்ற அனைத்து தோழமைகளையும், அதே நேரம் எஸ்சிசி சார்பாக வருகை வந்திருக்கின்ற டாக்டர் சனீஸ்வர் அவர்களையும் வருகை வரவேற்று எமது இந்த சைரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக் பவர் பிளேயர் அணியினரை வெளியிட்டார்கள். இந்த வருடம் முதலாவதாக நீங்களே சைரியன் லெஜண்ட் பிரீமியர் லீக்கை பவர் பிளேயர் அணியினரை எடுத்து நடாத்துங்கள் என்று கூறியிருக்கின்ற நாங்கள் அதை பொறுப்பெடுத்து நடாத்திருக்கின்றோம். இனிவரும் காலங்களில் ஒவ்வொரு பெச்சினர் எடுத்து நடாத்துவதற்கும் தயாராக இருக்கின்றார்கள் என்பதை கூறி இங்கு குறுகிய அழைப்பேற்று வருகை வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்களையும் வருகை கேட்டு விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அது 96 ஆண்டுடைய காலத்தினுடைய அந்த அறிவுரை தொடர்ந்து இந்த சுற்று போட்டி எவ்வாறு நடைபெறும், அதனுடைய விதிமுறைகள் என்ன போன்ற விவரங்களை உங்களுக்கு தெளிவுபடுத்துவதற்காக நாம் அன்போடு அழைப்பது நஜாகத். வருகை நேர்ந்திருக்கும் அனைத்து சைரியன் லெஜண்ட் அணியினருக்கும் எனது அன்பின் பணிவு. அஸ்ஸலாமு அலைக்கும். சட்பிஎல்லின் ஒரு சட்பிஎல் விளையாட்டின் ஒரு பாதிப்பு தான் இந்த சட்டல் பிஎல் என்று கூறலாம். நிச்சயமாக கிரிக்கெட்டில் ஆர்வம் உள்ள அனைத்து 45 வயதுகளை தாண்டிய நாங்கள் அதில் விளையாடியதின் பாதிப்பு தான் இந்த சட்டல் பிஎல். இதை குறுகிய காலத்தில் நாங்கள் ஆரம்பித்து நடத்தி செல்வதற்கு எங்களுக்கு வழிகாட்டிய எமது மூத்த சைரியன் 90 அணியினரை இந்த இடத்தில் உண்மை பாராட்டப்பட வேண்டும். உண்மையிலேயே இந்த சட்டல் பிஎல் நடத்துவதற்கு சில கைட்லைன்களை நாங்கள் கிரியேட் பண்ணி இந்த குரூப்பில் போட்டிருந்தோம். அதை பற்றிய பல விமர்சனங்கள் எங்களுக்கு கிடைத்தது. அதில் முக்கியமானது அந்த 30 ரன்களை அடித்த பின் ஒரு ஆட்ட வீரர் ரிட்டையர் பண்ணணும். அதன் பின் 8ஆவதாக அந்த ஆட்ட வீரர் உள்நுழைந்து திரும்ப விளையாடலாம் என்பது. அதில் பல காத்திரமான கருத்துக்கள் எங்களுக்கு கிடைக்கப்பெற்றது. அதனை நீக்குமாறும் எங்களுக்கு கூறியிருந்தார்கள். சில கருத்துக்கள் அது இருக்க வேண்டும் என்றும் வந்ததால் நாங்கள் அதை இருக்கிற மாதிரியே பிரிண்ட் பண்ணியிருக்கோம். இன்ஷா அல்லாஹ் நம்ம இதுக்கு பிறகு ஒரு சின்ன டிஸ்கஷன் செஞ்சு அதை வைக்கிறதா இல்லையாங்கிறத முடிவு பண்ணுவோம்.
உண்மையிலே 6 அணிகள் இதற்கு தெரிவு செய்யப்பட்டது. இந்த 6 அணிகளில் மிகவும் மூத்த அணியாக நாங்கள் 90 அணிகளை கருதலாம். அவங்க மிக சிறப்பாக எங்களுக்கு உரிய அறிவுறுத்தல்களை தந்து இந்த மேட்ச் ஃபிக்சர் சரி மற்ற கைட்லைன் சரி செய்வதற்கு மிக உதவியாக இருந்தார்கள். உண்மையிலேயே இது கிரிக்கெட் விளையாட்டோடு நின்று விடுவது ஒன்று அல்ல. நம்ம கடைசியாக நடந்த கலந்துரையாடலில் எடுத்த தீர்மானத்துக்கு அமைய இது கிரிக்கெட் விளையாட்டோடு மட்டும் இல்லாமல் பாடசாலையின் அபிவிருத்தி மற்றும் கல்வி சம்பந்தமான நிகழ்ச்சிகளையும் இதில் உள்ளடக்குவது என்ற தீர்மானத்துக்கு அமைய இன்று இவ்விழாவுக்கு சாய்ரா கல்லூரியின் அபிவிருத்தி சங்க செயலாளர் டாக்டர் சனுஷ் காரியப்பர் அவர்களை நாங்கள் அழைத்திருந்தோம். இந்த செட்டல் பிஎலில் நாங்கள் ஸ்பான்சர்ஸ் கலெக்ஷன் அந்த வகையில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோம். இதில் கிடைக்கும் அனைத்து தொகைகளும் செலவுகள் போக மீதி தொகை பாடசாலை அபிவிருத்தி குழு செயலாளரிடம் கையளிக்கப்படும். இந்த வருடம் O-level பரீட்சை எழுத இருக்கும் மாணவர்களுக்கான அவர்களின் மேலதிக வகுப்புகள் செமினார்ஸ் அவர்களுக்கு பயன்படுத்தும்படி அவரிடம் கேட்டு அந்த தொகை அவர்களுக்கு அளிக்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த கைட்லைன்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மேட்ச் வந்துட்டு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை 2 நாள் நடக்கும். நார்மலாக 10 ஓவர்கள் கொண்ட போட்டியாகத்தான் இதை நாங்கள் அது 12 ஓவர்களாக அமையும். ஒவ்வொரு விடயங்களும் சின்ன விடயங்களான திரிக்கும் அதை நீங்கள் வாய்ச்சிங்க என்ற விளங்கும் எல்லா விடயங்களும் அதில் உள்ளடக்கப்பட்ட டிஸ்கஷன் இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸின் பின் சரியான முடிவுக்கு வருவோம் என்பதை கூறி ஒளிவாங்கிய கையளிக்கிறேன். நன்றிகள். அது நஜாகர் இந்த போட்டியுடைய நிபந்தனைகள் தொடர்பாக விளக்கம் அளித்தார். அதனைத் தொடர்ந்து கல்வி சாய்ரா கல்லூரிய அபிவிருத்தி குழுவுடைய செயலாளரும் 90ஆம் ஆண்டினுடைய அங்கத்தவரும் ஆகிய டாக்டர் சனுஷ் அவர்களிடம் வெளிவாங்கி நிகழ்ச்சிக்கு எதிர்கால திட்டங்கள் தொடர்பாக விளக்குவதற்காக Bismillahirrahmanirrahim. Zahirian லெஜண்ட்ஸ் பிரீமியர் லீக் ஊடக மகாநாட்டை ஏற்பாடு செய்திருக்கின்ற ஏற்பாட்டு குழுவினர், அதேபோன்று ஜஹிரியன் லெஜண்ட்ஸ் அணியினர் அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் இவ்வாறான ஒரு பிரீமியர் லீக் மூலமாக எமது சாஹிரா கல்லூரிக்கும் அதேபோன்று எமக்கும் பல நன்மைகளை இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுத்தி தருகின்றது. அந்த வகையில் சாஹிரா கல்லூரி எனப்படுகின்ற அந்த எமது பாடசாலைக்கு அந்த பாடசாலையின் பிராண்ட் பில்டிங், அதாவது அந்த பாடசாலையின் பெயரை ஒரு உலக அறிய செய்யக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் இந்த பழைய மாணவர்களின் இவ்வாறான ஒரு ஒன்றுகூடலும் இந்த நிகழ்வும் அமைகின்றது. அதேபோன்று பாடசாலையின் அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கும் இதன் மூலமாக நன்மைகளை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. அது மாத்திரமல்லாது இந்த 6 பெச்சையும் இந்த வளாகத்தினுள் கொண்டு வந்து பாடசாலையுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்ற போது
எங்களுக்கு தெரியும், உண்மையில் அனைவருக்கும் தெரியும், நாங்கள் அனைவரும் ஒரு ஸ்டேபிள், அதாவது நம்ம ஃபைனான்சியலி அடுத்து ஃபெமிலியாக பார்க்கின்ற போது நாங்கள் அனைவரும் ஒரு குறித்த ஒரு நிலையில் இருக்கின்றோம். ஆகவே இவ்வாறான ஒரு பெட்ச் வந்து பாடசாலைக்கு பல்வேறு வகையான அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு பாடசாலை அதிபருக்கும் அபிவிருத்தி சங்கத்துக்கும் கை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே இவ்வாறான ஒரு அறிமுகம் பலரை பாடசாலைக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலமாக பிற்காலத்தில் எதிர்வருகின்ற காலங்களில் பாடசாலையின் பல அபிவிருத்தி செயற்பாடுகளுக்கு கை கொடுக்கும். அது ஒரு நன்மை இருக்கின்றது. அதே போன்று எங்களுக்கும் பல நன்மைகள் இருக்கிறது. எங்களுக்கு இடையில் ஒரு அறிமுகம் ஏற்படுகின்றது. 6 பேச்சு இருக்கின்றோம். அதில் சிலர் அறிந்திருந்தும் அந்த தொடர்பு இல்லாத காரணத்தினால் அது வலுவூட்டப்படாமல் காணப்பட்டது. அது தற்போது இந்த 6 பேச்சுக்கு இடையில் ஒரு வலுவூட்டல் ஏற்படுகின்றது. ஒரு அந்யோன்யம், அதே போல் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப், இதெல்லாம் ஒரு வலுப்பெறக்கூடிய ஒரு நிகழ்வாக அமையும். அது மாத்திரமல்லாது எங்களுக்கு இடையில் இது ஒரு வருடத்துக்கு ஒரு முறை நடக்குமானால் ஒரு வருடாந்த ஹெல்த் பாடி செக்கப்பாகவும் இது அமையும். இந்த நிகழ்வுகள் மூலமாக நாங்கள் விளையாடுகின்ற போது அல்லது ஒரு போட்டியில் நாங்கள் கலந்து கொள்கின்ற போது எங்கள் உடல் ஆரோக்கியம் எவ்வாறு இருக்கின்றதை அறியக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்கின்றது. எங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் செய்கின்ற போது எங்களுக்கு ஒரு களைப்பு அல்லது சோர்வு ஏற்படுகின்ற போது நாங்கள் எங்களை அறியக்கூடிய ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்க இயலும். இவ்வாறான பல்வேறு வகையான ஒரு நன்மைகளையும் எங்களுக்கு இந்த இவ்வாறான நிகழ்வுகள் ஏற்படுத்தி தருகின்றது. ஆகவே நாங்கள் இதை தொடர்ச்சியாக வருடாந்தம் இந்த நிகழ்வை ஒவ்வொரு பேட்ச் பாடம் எடுத்து செய்ய வேண்டும். அத்துடன் அபிவிருத்தி சங்கத்தின் செயலாளர் என்ற அடிப்படையில் உங்கள் மூலமாக இயலுமான அபிவிருத்தி பணிகளுக்கு நீங்கள் அனைவரும் கை கொடுக்க வேண்டும். ஜூனியராக இருக்கின்ற அந்த பழைய மாணவர்களை விட நாங்கள் ஒரு சீனியர், நான் நினைக்கின்றேன் இது ஒரு சூப்பர் லெஜெண்ட்ஸ் தான் சொல்ல வேண்டும், அவ்வாற நிலையில் இருக்கின்றவர்கள். ஆகவே நாங்கள் இந்த பாடசாலையின் அபிவிருத்திக்கு தேவையான பங்களிப்புகளை வழங்க வேண்டும் என்று கேட்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி. நன்றிகள். அதனைத் தொடர்ந்து இந்த போட்டி தொடர்பான கைட்லைன் ஒவ்வொரு அணியினருக்கும் வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. முதலில் லெஜண்ட் 90 அணியினுடைய கைட்லைன் தற்போது வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. எனவே இதனை டாக்டர் சனோஸ் அவர்கள் வழங்கி வைக்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலில் லெஜண்ட் 90 பேட்ச் அணியினுடைய கைட்லைன் அவர்களுக்கு வழங்கி வைக்கப்படுகிறது. நன்றிகள். அதனைத் தொடர்ந்து லெஜண்ட் 91 பேட்சுக்கான கைட்லைன் வழங்கி வைக்கப்படுகிறது. அதனை நஜாக்கர் அவர்கள் வழங்கி வைத்தார். 91 பேட்ச் சார்பாக அடுத்து லெஜண்ட் 92 அணியினருக்கான வழிகாட்டல் குறிப்பு வழங்கி வைக்கப்பட இருக்கிறது. இதனை கதாபி அவர்களை வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். அடுத்து 93 லெஜண்ட் 93 அணியினருக்கான கைட்லைன் வழங்கி வைக்கப்படுகிறது.
நசீர் கான் அவர்களே வழங்கி வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து லெஜண்ட் 95 பேச்சுக்கான கைட்லைன் வழங்கி வைக்கப்படுகிறது. இதை வழங்குவதற்காக லெஜண்ட் அணியினருக்கான இந்த சார்ட்டினை அஷ்ரப் கான், அஜ்மல், ஹனீபா ஆகியோர் நஸ்ரு கான் அவர்களிடம் வழங்கியுள்ளனர். அதனைத் தொடர்ந்து இந்த ஊடக மாநாட்டில் கலந்து கொண்டிருக்கின்ற அணியினுடைய அங்கத்தவர்கள் தங்களுடைய கருத்துக்கள் ஏதாவது இருப்பில் அதனை இந்த விடையில் வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். என்னென்னா இந்த கைட்லைனை நம்ம பார்த்தோம்னா சில சில இல்லை ஒத்துழைப்புகள் என்று நான் நினைக்கின்றேன். இது என்னென்னு சொன்னால் 30 ரன்களுக்கு மேல் ஒருவர் அடிக்கும் போதோ அவர் டிக்ளேர் பண்ணி போட்டு திரும்பவும் இறுதியாக வந்து திரும்பவும் அடிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் அந்த ஒரு திறமையை எடுத்து காட்டுவதற்கு அப்படி செய்யும்போது அவருடைய திறமையை எடுத்து காட்ட முடியாத ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை ஏற்படும். பட் அதனால் நம்ம அந்த இதை நீக்கினால் இல்லைன்றது இது என்னுடைய கருத்தாக இருக்கின்றது. அதேபோல் எங்களுடைய டீமை பொறுத்தவரையில் மற்ற கைட்லைனை அது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கின்றது. இந்த இதை அந்த இதிலிருந்து நீக்கினால் நல்ல மதம் என்பதுதான் எங்களுடைய 91 பேச்சில் உள்ள கருத்தாக இருக்கின்றது. மற்றவர்களுடைய சங்கங்களை சொல்லுமாறு போடப்பட வேண்டும். ஏனென்றால் விடுமுறை பாடசாலை விடுமுறை இருப்பதனால் மாணவர்களுக்கும் அது சம்பந்தமான வருவாங்க. அப்போ அவங்க மிச்சம் நடக்க தெரிஞ்சால் தான் அவங்க கட்டாயம் வருவாங்க. அதனால நாங்கள் வந்து வெளிப்படாத எப்படி இந்த கிழமை வந்து இந்த பெரிய வேளாண் அதில் போட்டாங்கன்னு இருக்குது. இப்போதான் அடுத்தது இது ஃபஸ்ட் டைம் வந்ததாங்க எல்லாரோட அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்கப்படணும். நான் சென்ட்ரல் லெஜஸ்ட்
கிடைக்கும். எனவே 30 ரன்ஸ்ன்றது என்ன அழைக்கிறாங்க அப்படி இருந்தால் நல்ல பண்ணுறது அந்த ரூல்ஸ் அப்படியே இருந்தால் நல்ல பண்ணி ஆயிரம் முக்காக இப்போ திருநாமையான இந்த வெளியில் கூடிய ஒரு வீடியோலாம் நினைக்கிறேன் சொன்னோம்னா அதுலேயே அடுத்தது நேரத்தில் தொடங்கப்பட வேண்டும். மிச்சம் வந்து நாங்கள் 6 மணி 7 மணி நேரம் போட்டுருக்கோம். எனவே நேரத்தோட ஷெடியூல் படி ஆரம்பிக்கப்பட வேண்டும். அந்த ரூல்ஸும் அமல்படுத்தப்பட வேண்டும். அடுத்தது அம்பையார் வழிகள் பொதுவான அம்பையார்களை பொறுத்து சிறப்பாக நடத்தி முடிக்கப்பட வேண்டும் என்று சாமி அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் உங்கள் அனைவரையும் பிடித்தவராக இங்கு சட்டையின் கீழ் இந்த போட்டியை நடத்துபவர்கள் சில நிபந்தனைகள் தந்திருந்தார்கள். இந்த நிபந்தனையில் இதை கூறுவதற்கில்லை ஒரு விடயத்தை மட்டும் முஸ்லீம்கள் சென்றது போன்று சில நேர காலங்கள் நீதிப்படுத்துவதற்காக இருக்கலாம். அந்த 30 ரன்கள் இருக்கிறது. மேக்ஸிமம் ரூல்ஸ் அந்த 34வது வரையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. 30 ரன்கள் மட்டும். ஒரு போர்டர் தன்னுடைய திறமையை காட்டும் பொழுது ஒரு பேட்ஸ்மேன் தன் திறமையை காட்டுவதற்கு இந்த சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்பதுதான் எங்களது கருத்து. எனவே அதை பரிசீலனை செய்து நீங்கள் அந்த 30 ரன்கள் மட்டும் அடித்தவர் மீண்டும் வரலாம் என்று நீக்கினால் எங்களுக்கு அது கொஞ்சம் திறமைசாலி இருக்கு. அதாவது பேட்ஸ்மேன் செய்வது திறமைசாலி இருக்கு. கொஞ்சம் சந்தர்ப்பமாக இருக்கும். எங்கள் கருத்தை தெரிவிக்கிறோம். அதை பரிசீலனை செய்து மட்டும் பணியாற்ற வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பொதுவாக சின்ன வயசுலேருந்தே விளையாட்டு சொன்னோம் கொஞ்சம் ஆர்வம் இப்போ சாயங்காலம் கழிச்சு ஒரு நாள் வந்து சாரனோட சும்மா வந்து பார்க்குற நேரம் இங்கே ஒரு பெரிய ஒரு குணம் போகுது. மனசில் ரொம்ப ஆசை விளையாடணும். அப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் தான் எங்களை வச்சு ஆளுநர் நாமளும் விளையாடும் பார்க்கணும். அந்த வயசில் உள்ள ஆளுநர் எங்களை டீமில் விளையாடி எல்லாரையும் செய்து தெரியும் பொழுது தான் கடந்த IPL, CPL அதில் பங்கேற்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைச்சி. அதில் நாங்கள் பங்கேற்றோம். வெள்ளம் தோத்தம் இல்லாமல் நடந்துச்சு. ஃபங்க்ஷன் சந்தோஷமாக நடந்து வந்துச்சு. அந்த நேரம் மனசில் ஒரு சின்ன ஒரு தேர்வு ஒன்று இருந்துச்சு. நம்மளோட வயசில் ஆட்டோட விளையாடுனா நாமளும் விளையாடலாம் தானே. ஒரு வெள்ளம் வந்து அந்த மாதிரி சதஸ்வரத்தில் வளர்த்து அந்த பெற்றோர்களெல்லாம் பற்றி பேசுகிற நேரம் கூட நான் சொன்னேன், இப்படி ஒன்று செய்வோம் சார், நல்லா இருக்குது சார், ஒரு 1 டே அவரும் ப்ராமிஸ் பண்ணார், ஜெஸ்மி ப்ராமிஸ் பண்ணார், நான் டீ ப்ரோக்ராம் அந்த கதையே இல்லாமல் அந்த காலகட்டத்தில் தான் நம்மளோட சகோதரர் காந்தி ஜெட்டல் பிஎல் சொல்லி நம்ம வயசுக்கு உட்பட்ட ஆட்கள் ஒரு சந்தோஷமாக விளையாடுவோம். அதாவது நம்மளோட பாடசாலைக்கு நம்மளால் இரண்டு ஒரு உதவி கிடைக்கும். அதை செய்வோம். மிச்சம் சந்தோஷமாக இருக்குது. பங்கேற்கணுங்கிறது சந்தோஷமாக இருக்குது. அந்த முயற்சியில் நாங்கள் இன்றைக்கு நீங்கள் உங்களோட ரூல்ஸ் படி நாங்கள் இது போட்டுக்கிறதில்ல. ஒன்று புதுசாக அடிக்க போட வேண்டியதான் நல்லா அடிக்கணுன்ற ஒரு எண்ணத்தில் அது எங்களுக்கு கொஞ்சம் சுமைங்க. ஆகவே நீங்கள் எல்லாரும் ஒவ்வொரு ரூல்ஸை சொல்கிறீங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் சொல்கிறீங்க, சந்தோஷம். நாங்கள் 6வது வைங்க 3 பேர் ஓகே தான். அதோட எங்களையும் சேர்த்து நாங்கள் எதுவுமே கேட்க உங்களை பங்களிக்கிறோம். நம்மளோட ஒரு நினைவூட்டல் ஒன்றை செய்கிறோம். அதால் பாடசாலைக்கு ஒரு நன்மை அடையுது. அதுக்கு நாங்கள் உதவியாக இருக்கிறோம். அவ்வளோதான் எங்களால் சேர்த்து சொல்ல முடியும். நாங்கள் எல்லாருடைய சேர்த்து வராங்க. சாமி எங்கள்
30 ஓட்டங்கள் விஷயம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அதனை நான் எனக்கு பிடித்தமாக மற்றவர்களுடைய நான் அனைத்து நிகழ்வுகளுக்கும் கட்டுப்பட்டவர்கள். மாற்றம் என்பது 93 கொண்டிருக்கிறது. ஹாங்காங்கில் அப்படி ஒரு கூட பண்ணார் 96 ஆகுது சொன்னது நசருக்கா மைக் உயர்த்தி படி சட்டத்திட்டங்கள் வரையப்பட்ட விஷயம் எல்லாருக்கும் அது ஒழுங்கான இருந்தாலும் சிலருக்கு அதில் கருத்து வேறுபாடு நாலாவது ரூல்ஸில் மட்டும் சேஞ்ச் வந்து எந்த வந்து சேஞ்ச் போகணும்னு சொல்கிறாங்க. நாங்கள் அதை இதை கூட்டலாம் அப்படின்னாக்கா இங்கே போடலாம் அவர் செய்யலாம். நம்ம சரி நம்ம கொடுத்துட்டு போகிறோம் நம்ம செட் பண்ணி அதை செக் பண்ணுறோம். சமலி செல்ல சமலி நம்ம போட்ட கைட்லைனில் 34ஆம் நம்பரை பற்றினது தான் ஏற்பட்டிருக்கு. அதில் 2 பேஜ் வந்துட்டு தேவையில்லை பண்ணும், மற்ற பேஜ் எல்லாம் அந்த ரூல்ஸை பற்றின இது உண்மையை ரூல்ஸ் ஏன் போடப்பட்ட டிசைன்னா நம்ம சட்பியல் விளையாட போல் நமக்கு ஒழுங்காக நம்மளோட விளையாட்டை காட்டுறதுக்குரிய சந்தர்ப்பம் கிடைக்கலங்கிற ஆதங்கத்தில் தான் இந்த ZLPL போட்டு எந்த ஒரு டீமும் ஒரு ஆளில் தங்கியிருக்க போடாங்கிறது தான் அதில் ரெஸ்ட்ரிக்ஷன். பவுலர்ஸுக்கும் நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டிருக்கோம். ஒரு பவுலர் வந்துட்டு மேக்சிமம் நல்ல பவுலர் 3 ஓவர் தான் வீசலாம், அது ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி தான் 2 ஓவர்ஸ் செமிஃபைனல் ஃபைனலில் 3 ஓவர்ஸ் வீசலாம், அது பவுலர்ஸுக்குரிய ரெஸ்ட்ரிக்ஷன். அதே மாதிரி தான் பேட்ஸ்மேன், எப்படியோ ஒரு டீமில் ஒரு 2 பேட்ஸ்மேன் நல்ல பேட்ஸ்மேன் இருப்பாங்க, தொடர்ந்தும் அவங்க தான் அந்த எல்லா மேட்ச்லேயும் சோபிக்கிறங்கிற இதை இல்லாமல் ஆக்கி எல்லாரும் விளையாடணுங்கிறது தான் இந்த ZLPL நோக்கம். நாங்கள் எல்லாரையும் என்கரேஜ் பண்ணணும், எல்லாருக்கும் சந்தர்ப்பம் வழங்கப்படணுங்கிறதால தான் அந்த ரூல்ஸை போட்டோம். அதை இல்லாமல் ஆக்கிறத விட அதில் ஏதாவது சேஞ்சஸ் செய்வோம் அப்படின்ட்டா ஒன்று நீங்கள் விரும்பினா ஒரு 35 ஆக்கலாம், இல்லை 25 ஆக்குறேன்றாலும் ஓகே. ஆனால் அந்த ரூல்ஸ் இருக்கணுங்கிறது வேணுமென்று ஒரு ஆள் சொல்கிறாங்க, ஒரு டீம் வேணாண்டு 2 பேர் சொல்கிறாங்க, 3 பேர் நடுநிலைமை. அந்த நிலப்பாடு அப்படி ஒரு நிலப்பாடு வரக்கூட உங்களோட கருத்தை நாங்கள் இப்போ கேட்டோம். ஒரு வாரத்தில் தங்கியிருக்கப்படா எல்லாரும் அதில் பங்கேற்கணுங்கிற கோரிக்கை நீங்கள் உங்களோட அந்த விளக்கத்தை சொன்னது நாங்கள் வேணும் இல்லை அது இல்லை அந்த பேட்ஸ்மேனு நாங்கள் திரும்ப இல்லை அவரை திரும்ப இன் பண்ணுறது இல்லை. இன்னொரு கருத்து என்னன்னா அந்த பேட்ஸ்மேனை திரும்ப நாங்கள் 8ஆவதாக உள்ளுக்கு எடுக்கிற வேண்டு போட்டிருக்கோம். ஆனால் அப்படி இல்லாமல் அப்படின்ட்டு அவரை முன்னுக்கு பிளேஸ் பண்ணுறதுக்கும் வாய்ப்பிருக்கு. அப்படி ஏதாவது செய்வோம். ரைட், ஓகே.
30 என்றால் இன்னொருத்தர் சொல்லுங்க வேறு கருத்தில் வாரத்தில் 30 ஒரு 5 ரன்ஸை கூட்டி 35 கூட்டி ஆகலாம் அப்படி இல்லாட்டு அடுத்தது போனால் அவுட் அண்ட் இல்லாமல் திரும்ப வந்து விளையாடலாம்ன்ற இதையும் கொண்டு வந்தால் நல்லமெண்டா இப்படி போனால் வந்து ரிட்டையர்ட் ஆகி போனால் ஒரு விக்கெட் போனால் அவரை அடிக்கிற இதே தான் வேணும். அதனால் அவர் திரும்பியும் அவரை அணிக்குள்ளே வந்து விளையாடலாம்ன்றதையும் சேர்த்தால் நல்லா இருக்கும். அப்படியான ஒரு சர்ச்சையில் வாரத்தால் ரன்ஸை கொஞ்சம் கூட்டுறதை பற்றி யோசிங்க அப்படின்னா போலருக்கு ஏற்கனவே நாங்கள் ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டுவிட்டோம். அந்த போலர் வந்துட்டு 2 ஓவர் தான் வீசலாம். இல்லை இதில் கொஞ்சம் பாருங்க, இந்த இதில் லைவ் போயிட்டு இருக்கிறதால நம்ம இந்த இதை பற்றி ஒரு நீண்ட கலந்துரையாட தேவைப்படுறதாலையும் இதை இவ்வளோ நிப்பாட்டுவோம். நம்ம இதுக்கு பிறகு இதை பற்றி கதைப்போம். ஓகே. அஸ்ஸலாமு அலைக்கும். எமது குறுகிய அழைப்பை ஏற்று வருகை தந்த எமது தோழர்கள், எமது மூத்த சகோதரர்கள் அனைவருக்கும் நன்றி கூறியவனாகவும், அதே நேரம் இந்த அதிபர் எமது கோரிக்கையினை ஏற்று இந்த பாடசாலையை நடாத்துவதற்கு ஒரு பொருத்தமான தேதி தந்திருந்தார். அதற்காகவும் இந்த மண்டபத்தினை ஒழுங்கு செய்திருந்த அதிபருக்கும் ஊழியர்களுக்கும் அதே போன்று பல வேலைப்பாடுகளுக்கும் மத்தியில் இங்கு வந்திருக்கின்ற அனைவரோடு சேர்ந்து மிகவும் வேலைப்பாடுகள் இருக்கின்ற எமது அபிவிருத்தி செயலாளர் சனுஷ் டாக்டர் அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். எல்லாத்துக்கும் பொதுவாக இந்த விடயத்தை சைடின் லெஜண்ட் பிரீமியர் லீக்கினை சர்வதேச மட்டத்துக்கு கொண்டு செல்ல இருக்கின்ற எமது சக ஊடகவியலாளர்கள் தோழர்கள் அவர்களுக்கும் எமது நன்றிகளை தெரிவித்து வருகை தந்திருக்கின்றவர்களை வாழ்த்தி அவர்கள் அனைவருக்கும் நன்றியினையும் இறைவன் பிரார்த்தனை செய்ய வேண்டும். அதே நேரம் சினாசுடைய TMS என்கின்ற ஊடகமும், அதே நேரம் தார் சபா மெட்ரோ ட்ரியாத்தி மஜித் அவர்களுடைய மெட்ரோ வந்திருக்கின்றது. அவர்களுக்கு நாங்கள் விசேடமாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். ஏனைய ஊடகங்களுக்கும் அறிவித்திருந்த பொழுதும் அவர்கள் வேலைப்பளு காரணமாக சில இடங்களில் சில பிரதேசங்கள் இருக்கிறதாக எங்களுக்கு இறுதி நேரத்தில் அறிவித்திருந்தார்கள். அவர்களையும் நாங்கள் வருகை தந்ததாக எண்ணி அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சலவாத்தோடு கூட்ட முடிவோடும் இருந்தும் நாம் சில விடயம் பேச இருப்பதனால் டெப்ரஸ்மெண்டோடு பேசிக்கொள்ளும். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.